ஸ்ரீ தேவி பாகவதம் 191ஆம் பகுதி. தேவி பாக்கிய பூஜை. மன்னா, அறிவாளி அதிகாலையில் எழுந்து தூய்மையான ஓர் இடத்தில் அமர்ந்து தன் தலைக்கு மேல் ஒரு மலர்ந்த தாமரை பூ இருப்பதாக எண்ணி தனது குருவை தியானிக்க வேண்டும். பின் சச்சிதானந்தத்தின் உருவமான என்னை தியானித்து வழிபட வேண்டும். அதன் பின் அக்னிஹோத்திரம் செய்தல் வேண்டும். பின் மகாதேவியான என்னை நினைத்து பிராணாயாமம் செய்தல் வேண்டும். அதன் பின் பிரம்மா, விஷ்ணு முதலான 5 கர்த்தாக்களும் எனது பாத மூலத்தில் இருப்பதாக பாவிக்க வேண்டும். இது ஏனென்றால் உருவமான நான் அவர்களை ஆசனமாக கொண்டே 5 தொழில்களையும் செய்கிறேன். அதனால் பஞ்ச கர்த்தாக்களை பிரேதங்கள் என்றும் எனக்கு ஆசனம் என்றும் தந்திரம் கூறுகிறது. எனது நாமத்தை ஜபிக்க வேண்டும். பின் தேவ பிரீதி என்ற ஜபத்தை அர்ப்பணம் செய்து நீர் வார்க்க வேண்டும். அதன் பின் ஆசிரியரை வணங்கி வெளியில் இருக்கும் பீடத்தில் பிம்பமூர்த்தியை வீற்றிருக்க செய்தல் வேண்டும். பின் ஆடை அணிகளால் அலங்கரித்து மலர்களை படைத்தல் வேண்டும். இவ்வாறு தினமும் செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாதோர் வாரம் ஒரு முறையாவது செய்ய வேண்டும். உபநிடத மந்திரங்களாலும் என்னை மகிழ்விக்க வேண்டும். பின் பூஜை வழிபாடுகளில் ஏதேனும் தவறு இருப்பின் மன்னிப்பு கேட்டல் வேண்டும். அதன் பின் என் உடலோடு எல்லாவற்றையும் உனக்கு வழங்குகிறேன் என்று அர்ப்பணம் செய்தல் வேண்டும். பின் பூஜைக்கு வந்தவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். ஹ்ருல்லேகா என்ற மந்திரத்தில்தான் எனக்கு விருப்பம் அதிகம். அதனால் அம்மந்திரத்தால் என்னை ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பியவையாவும் சித்தி ஆகும் என்று கூறிவிட்டு தேவி மறைந்தாள். பின்பு அவள் இமயமலைக்கு சென்று ஈசனாருடன் கூடி முருகப்பெருமானை பெற்றெடுத்தாள். முருகப்பெருமான் தாருகாசுரனை அழித்து தேவர்களை காத்தார். இவ்வாறு ஜனமேஜயனுக்கு வியாசமா முனிவர் கூறியதாக சூத முனிவர் கூறி அருளினார். 191ஆம் பகுதி நிறைவடைந்தது.